மேரி നിങ്ങളുടെ സ്നേഹിതനെങ്കിൽ ഹോട്ടൽ കൂട്ടി പോകണം. ഇവിടെ എന്താ ചോറ്? എന്താ ചോറില്ലടി, വെന്ത ചോറടി. நான் உன் கையால ஒரு வேளை கூட சாப்பிடலடி. கையால் சாப்பிடுறீங்க? நான் அந்த தரையில் போட்டோம், நீ அந்த பொறுக்கியோ? என்னடி அவன் வரும்போது பொறுக்கி இருக்குன்னு சொல்லாவரி. உன்னை பத்தி நான் ரொம்ப பெருமையா சொல்லியிருக்கேன். நீ என்ன எந்த பெருமையை പറയുന്നത്? யாரான அந்த பரதேசி மகன்? பரதேசி மகன் இல்லடி, என்னுடைய பழைய சிநேகிதன், போலீஸ்காரர் மகன். போலீஸ்காரர் மகனுங்க எனக்கு இந்த பயமோ? நான் அந்த கள்ளியும் இல்ல சப்பாத்தியும் இல்லடி. அடியே, இன்னைக்கு ஒரு நாளைக்கு அவனுக்கு வயிறார சோறு போட்டு என்கிட்ட மரியாதையா நடந்தேன்னா அவன் ஊருக்கு போய் மாமன் மச்சாங்கிட்டேனா, அடே இன்னொரு ஜாதி பொண்ணை கட்டிக்கிட்டான்னு சொன்னீங்களே, நீங்க நேர்ல போய் பாருங்கடா. அவ ஒரு அருந்ததி, அவ ஒரு நலாயினி, அவ ஒரு சாவித்திரி. இந்த மூணையும் மொத்தமா அந்த மேரிகிட்ட பாக்கலான்னு உன்னை பத்தி பெருமையா சொல்லுவான். അങ്ങനെ പറയുന്നതോ? அதுக்கு நான் என்ன செய்யணும்? சமையல் செய்யணும். சமையலாയി? எந்த ஆயி? மீன் குழம்பு செய்து முட்டை போட்டு. முட்டை போட்டு இல்ல புடு, அதோட ஒரு ரசம், ஒரு கூட்டு, ரெண்டு அப்பளத்தை சுட்டு போட்டுட்டேன்னா விருந்து முடிஞ்சது. அதோட பரிமாறும் போது பொரியலை பொட்டுன்னு போடாம அப்பளத்தை புடிச்சுக்கொண்டு வீசாம கொஞ்சம் அடக்கமா மரியாதையா செய்யும் செய்யும். அதோட நான் உன் புருஷன் உன்னை அதிகாரம் பண்றதுக்கு எனக்கு உரிமை இருக்குங்கிறத எடுத்து காட்ட. அடிக்குமோ? பேசுறதுக்கே பயமா இருக்கு. எங்கடி அடிக்கிறது? சும்மா அவன் முன்னாடி எங்கடி குழம்புல உப்பு இல்ல அப்படின்னு பூன்னு துப்புவேன். ஆயாளம் இல்ல அப்படி இல்ல ஒன்ன தாண்டி சும்மா தாண்டி சும்மாதான். உடனே நீ பயந்து நடுங்கி உப்பு போட மறந்துட்டேங்க அப்படின்னு சொல்லணும். உடனே என்னடி சோறு வேகல, நான் இந்த மகளை அப்படின்னு சொல்லுவேன். ஆனா மரியாதை மனசுக்குள்ள இருக்குண்டி. அப்படியா? அப்ப பாரு மேரி மேரி மேரி, உன்னை நான் அதிகாரம் பண்ற மாதிரி பண்ணுவேன். அதுக்கு நீ பயந்து மரியாதை கொடுக்கற மாதிரி கொடுத்தீங்கன்னா அதை பார்த்துட்டு போய் ஊர்ல இருக்கிற என் மாமன் மச்சாங்கிட்ட அருந்ததி சாவித்திரி நலாயினின்னு பறையும். இடம் மெக்கானிக் அந்த வந்துட்டு இல்ல, அவன் வரும்போது இடம் கிடான்னு கூப்பிடாத, என்னங்க ஏங்க அப்படி கூப்பிடு. என்னங்க പറയൂ പറയൂ. ഞാൻ നിങ്ങൾക്ക് 3 ചാൻസ് കൊടുക്കും. அது போதும். 3 തടവയ്ക്ക് മേൽ നീ എന്നെ തിട്ടുമെങ്കിൽ ഞാൻ ഭദ്രകാളി വേഷം പോടും. അറിയോ? அப்ப 3 தடவைக்குள்ள முடிச்சுக்கணும். அதெல்லாம் அங்கே விட்டு வா வா நண்பா உட்கார். இவ்வளவு அன்பா யாருமே கூப்பிட்டது கூட இல்ல நண்பா. நான் நண்பனாக்கு வீடு எப்படி இருக்கு நண்பா? உன் இவ்வளவு சுத்தமா இருக்குது நண்பா. என்னமா வேற ஜாதிக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன்னு மாமன் மச்சான் ஊர்ல இருக்கிறவன் ஒரு மாதிரியா பேசினாங்களே பாத்தியா நண்பா? நண்பா, நான் கல்யாணம் பண்ணிருக்கிறது மகாலட்சுமி. அதனாலதான் வீடு நல்லா இருக்குது, குடும்பம் நல்லா நடக்குது. மகாலட்சுமி இலைய போடு. ஏன் நண்பா மிரட்டாத நண்பா, கோச்சுக்காத நண்பா. இது என்ன கோவத்தை பார்த்த? போல போல பாரு. என்னங்கோ ஏங்கோ அப்பளம் பொரியுதுங்கோ, இப்ப இலை போடுதுங்கோ. ஐயோ ஐயோ, மனைவி மனைவி வார்த்தைக்கு வார்த்தை இங்கோ இங்கோ இங்கோன்னு மரியாதை சும்மா எழ ஓடுது. ஏங்கோ சமையலாய்? அப்ப இலைய போடு. வரக்காது வரக்காது வரட்டும். இது மாதிரி ஒரு தடவை கூட புரிஞ்சவே இல்ல நண்பா. யாரு? என் பொண்டாட்டி தான். என்னமோ வேற ஜாதிக்கார பொண்ணை கட்டிக்கிட்டான் எல்லாரும் பெருசா பேசுறாங்க. கவனிச்சியா? இவன் எனக்குன்னு பிறந்த பத்தினி சீதை. என்னங்கோ ஏங்கோ மீன் குழம்புங்க. தாராளம் தாராளம். நண்பா, மீன் குழம்பா இது இல்ல தேன் குழம்பு? என்ன உப்பே இல்ல? உங்க அப்பா விட்டு தொட்டா போகுது, உப்பா கொஞ்சம் அள்ளி போட்டா பொறிக்கு நாய. கோபம் கூடாது நண்பா. இது என்ன பார்த்த? இன்னும் போக போக பாரு. ஒரு தடவை இலைய மாத்திரம். என்னங்கோ ஏங்கோ ക്ഷമിക്കണുங்கோ, உப்பு வேணுமெങ്കിൽ கொண்டுவரும். பணிவை கவனி பணிவை கவனி. பணிவு மட்டுமா நண்பா? என்ன நெறிவு நண்பா? நீ ரொம்ப கவனிக்கிற சோட்ட கவனி. எந்த நண்பா? அடக்கமான பொண்ண நாயே பேயன்னு சொல்லி விரட்டிடுவ போல் இருக்கேன். நீ சும்மா இவனெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். நீ எதை போட்டாலும் சாப்பிடுவோம், நான் அப்படியா? அப்படி இல்ல நண்பா, நீண்ட நாள் ஆச்சு நல்ல சோறு சாப்பிட்டு. அவனுக்கு அது உப்புப்பா, போட்டாலும் அன்றதா? என்ன நண்பா சாப்பிடாம அப்படி வைக்க நண்பா? நீ வந்து பந்தா மெதுவா சாப்பிடு. இந்த பாரு இலையில இருக்கிற எது நான் எடுத்துக்க மாட்டேன், நீ மெதுவா சாப்பிடலாம். என்ன பாச்சு? கல்லா பல்லா உடஞ்சது.
கல்லா ஏண்டி நான் இந்த மழை என் நண்பன் நான் சோறு திங்க வந்தானா இல்ல கல்ல திங்க வந்தானா அது இருக்கு அவனுக்கு 2 தடவை ஆயி. என்ன நண்பா 2 தடவை ஆகி? அது ஒண்ணுல கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு 2வது தடவை தானே கல்லு வந்திருக்குது அப்படின்னு நான் சொல்றேன். போய் கை வைக்கலாப்பா. சாப்பிடு நண்பா, தாராளமா வளர்க்கிற பந்தா சாப்பிடுது. இது எல்லாம் இதை திங்க முடியாது. இருக்கட்டும் நண்பா. சத்தியமா சொல்றேன் நண்பா, என் சம்சாரம் சாப்பாட்டுல கல்ல போட மாட்டான், தலையில தான் கல்ல போடுவான். என்ன அடக்கம் ஒடுக்கம்! இந்த அடக்கம் ஒடுக்கமும் இந்த நாட்டுல ஒரு பயம் கொண்டாட்டிட்டே இல்லை. நீ பல வீடு ஏறி இறங்கிருக்க. நம்ம வீடு சாப்பாடு எப்படி நண்பா? நான் சாப்பாட்டையா பார்த்தேன், உன் சம்சாரத்தை எல்லாம் பார்த்தேன். என் சம்சாரம் அதுக்காக அதுக்காக சாப்பிடு. என்ன தைல கொண்டாட மோளை கொண்டாந்து இருக்கிற அன்பு புளிப்பா இருக்குது. அறிவு இருக்கா? உங்க அப்பா வீட்டு காட்டா போகுது. 3 தடவை ஆயி. என்ன நண்பா 3 தடவை ஆகி? அது வேற ஒண்ணும் இல்ல, 3 தடவை உரம் ஊத்தி முறிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. இவ்வளவு பேசுற, உன் சம்சாரத்துக்கிட்ட இருந்து ஒரு கோபம் இருந்தாலும் உன் சம்சாரத்தை வீட்டுல வச்சிருக்க கூடாது நண்பா. பின்ன எங்கேயாவது கோயில்ல வச்சுதான் கும்பிடணும். இது சாப்பிட்டு சாப்பிடு, அவசரப்படாது. மெதுவா மெதுவா. எங்க போற எங்க வர? முள்ளு இருக்கிற வீணா முழுங்கி பையன் என்ன ஆக போகுது? நல்லது கேட்டா நாளைக்கு தெரியும். நானும் இருக்கான் இருக்கு இருக்கு இல்லாட்டி வடிச்சிருவான். இலையில நீ எடுக்கலாமா? என்னடி வந்தது இருந்தா இலைய எடுத்துட்டு நீ பார்த்து நீ நிக்கிறீ அறிவிட்ட நாய் சோறுங்க வைக்க வச்சுக்கிறியா? இலைய எடுக்க வேண்டியது கழுத. கோபம் வேண்டாம். 4ஆம் தடவை ஆயிடா நாயிண்டம். ஒண்ணும் பயப்படாத, இது காசு சேர்த்த அப்பப்ப வரும் போயிடும். இருந்தாலும் நண்பா, என் மனைவி எத்தனையோ சட்டியை என் தலையில உடைச்சிருக்கா. இப்படி மான மாதிரி விழுந்ததில்லை. கையில ஒரு பூச்செண்டு தான் பாக்கி. இனி பிடிச்சுக்கோ. എടാ, ഇവൻ നിന്റെ സ്നേഹിതനോ പോലീസുകാരനാണോ പരദേശിയാണ്? ഇനി ആരാണ് പരദേശി ഇവിടെ ഊണ് കളിക്കാൻ വന്നാലോ നിന്റെ കൊടലെടുത്ത് ആവിയൽ വന്നു. இது சாதாரண மை இல்ல, வசிய மை. இந்த மையை பழத்திலே தடவி நீ ஆசைப்படுற பொண்ணு கிட்ட கொடுத்துட்டா அந்த புல் புல் உன்கிட்ட ஜில் ஜில். ஐ பாபா, உன்னை நம்பலாமா? அரே, என்ன கேள்வி கேட்ட? ஊருக்குள்ள போய் கேட்டு பாருங்க ஐயா. பஜக் பஜக் கிச்சக் பஜன் பஜன் பஜன். இத கொண்டு போய் நீ ஆசைப்படுற பொண்ணு கையில குடு. அவ உடனே சாப்பிடுவா. சாப்பிட்ட உடனே இல்ல, போதை ஏறி உன் மடியில ஓடி வந்து விழுவா. என்னுடைய மகனும் என் மகனுடைய சகோதரியுமான குமாரி நெறிவேலி இங்கு ஆடப் போறா. அவ ஆட ஆரம்பிச்சுட்டான்னா அப்படியே உணர்ந்துடும். என்னது? பொண்ணு வர போறாளா? மகளே நெறி வாடியம்மா. என்னையா இது? பொண்ணு வந்து ஆட போறான்னு குரங்கு வந்து நிக்குது. குரங்கு சொல்லாத, அடிச்சு கொதறி போடுவேன். அது என் பொண்ணு மாதிரியா? அது குட்டியா இருக்கும் போது ஒரு நாள் கனவுல காளியாட்டா வந்து சொன்னாயா, அது குரங்கு பறவை இல்ல மனித பறவையான்னு. அதுக்கு 16 வயசாகும் போது மனித மாப்பிள்ளைய கிடைப்பான்னு சொன்னாயா. சத்தியம் சொல்லுது, நான் நம்புறேன். என்னது? குரங்குக்கு கல்யாணமா? நம்ம எல்லாம் குரங்குல இருந்தாலும் வந்தோம். நமக்கே கல்யாணம் நடக்கும் போது என் தங்கச்சி கல்யாணம் நடக்க கூடாதா? இந்த குரங்க கட்டிக்க போற குரங்க மாப்பிள்ளை யாருன்னு தெரியலையே. மகளே நகை ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா? மகளே கைலாசம் அதான் மேலத்தை.
எதுக்காக வந்து நிக்கிற? நான் இதே ஊர் தான். என் பேரு சண்முகானந்தம். இந்த ஊர்ல செல்லம்மா சபலம் சண்முகானந்தம்னு கூப்பிடுவாங்க. அது சரி, இது என்கிட்ட கொடுக்குற? இது சாதாரண பணம் இல்ல, அபூர்வ பணம். கொக்கு சாமியார் கொடுத்தது. கொக்கு சாமியாரா? ஆமா, அவர் ஒத்த காலில் நின்று தவம் பண்ணாரு, அதனாலதான் அந்த பேரு. அவரை போய் கும்பிட்டேன். டேய், நீ இதை சாப்பிடு, உனக்கு அழகு அதிகரிக்கும்னு சொன்னாரு. யோ, நீதான் அழகு இல்லையே, அதை நீயே சாப்பிட வேண்டியதானே? இது உங்களை மாதிரி அழகானவங்க தான் சாப்பிடணும். அழகு எங்க இருக்கோ அங்கதான் போய் சேரணும். இந்தாங்க. அழக அதிகரிக்கும் அபூர்வ பழமே. நான் உன்னை சிங்காரிக்கிட்டேன்னு திருடிக்கிட்டு வந்ததுக்கு காரணமே, எந்த சக்தியை நான் மீண்டும் அடையணும், மல்யுத்த வீரனா தலனுமிந்து நிற்கணும். கனவு காண்றானுங்க காட்டு பயல். சும்மா யாராவா குரல் மாதிரி போறான்றது? தங்கச்சி எங்க ஓடாப்பா? என்னடா சொல்றேன்? வயசு பொண்ணு ராத்திரி நேரம் ஏதா குணமா ஏதாவது ஆகிக்கலாம், நான் என்னடா செய்வேன் தெரியுமா? நான் உனக்கு என்ன குறை வச்சு? சிங்காரி, சிங்காரி வா, சிங்காரி வா, சிங்காரி வந்துரு. சிங்காரி ஏன் வெக்கப்படுற? பக்கத்துல வந்து உட்காரு. சிங்காரி வா, சிங்காரி வந்துரு. சிங்காரி பக்கத்துல உட்காந்தா போதுமா? முத்தம் கொடு. அடிபாபா, நீ வாழ்க. உன் மந்திர வாழைப்பழம் நல்லாவே வேலை செய்யுது. சிங்காரி என்னை தேடி வந்து முத்தம் கொடுத்துட்டான். அலிபாபா, அலிபாபா. ஐயா, ஐயா, குரங்கு கட்டி போடக்கூடாது. என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறியா? அப்படியா? யோ, நீ கொடுத்தியே சிங்காரிக்கு ஒரு அபூர்வ பழம். அந்த வாழைப்பழத்தை இந்த குரங்கு தாயா தின்னுடுச்சு. அந்த வசிய பழம் பண்ற வேலை தானே இது? அப்படின்னா ஏற்கனவே திட்டம் போட்டு வசியம் இருந்த வாழைப்பழத்தை தடவி என் மகளுக்கு கொடுத்துட்ட. உன்னை நான் விட மாட்டேன். அட பாவி மனுஷா, என்ன தள்ளி வச்சுட்டு ரதியாட்ட ஒரு வப்பாட்டி வச்சுக்க போறீங்க? அது இதுதானா? என் பொண்ணு கைலாசம் எப்போ அன்னைக்கு காளி ஆத்தா கணவனை வந்து சொன்னாலே உன் மகளுக்கு மனித பறவையான மாப்பிள்ளை கிடைக்கும்னு. அந்த மனித மாப்பிள்ளை இவன் யார் அமைச்சன்? மாப்பிள்ளை எப்படியாவது என் மகளை நீங்க தான் கட்டிக்கிறணும். யோ, என்ன கொலகாரனாகாத. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மாப்பிள்ளை. சம்பந்தி முன்னாடியே சம்பந்தம் பேசுறிய, இது நியாயமா? இது எனக்கு மானம் பிரச்சனை. மாப்பிள்ளை என்னைக்கு என் உங்களை கட்டி முத்தம் கொடுத்துச்சோ அப்பவே கற்பழந்துட்டா. நீங்க ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்கிறதாலும் சரி அவதான் உங்களுக்கு பொண்டாட்டி, நான் தான் உங்களுக்கு மாமா. அம்மா ரெடி. முத உன் புருஷ வீட்டுக்கு வர்றேன். வலது காலம் எடுத்து வச்சு அம்மா வாடி அம்மா என் சிங்க குட்டி. என் சக்கரத்தை குரங்கு வலது காலம் எடுத்து வச்சு உள்ள போறானே, சும்மா இருக்கியா? நான் என்ன செய்வேன்? பொண்ணதான் முடிக்க போனேன், அது குரங்கா போச்சு. மாப்பிள்ள, என் கூந்தல நான் எப்ப முடியுது? எனக்கு வர ஆத்திரத்துக்கு நான் ஒண்ணே சார், நானும் எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறேன். நீங்க ஒருத்தர் தான் என்ன கதாசிரியர்னு ஒத்துக்கிட்டவரு. சர்சு சர்சு, இங்க யாரும் நம்மளை தேடி வரமாட்டாங்கல்ல. ஒரு பய கூட இங்க உள்ள வர முடியாது. இது அவ்வளவு அமைதியான ஒரு இடம். எங்க அதுல உட்காரட்டுங்களா? தாராளமா. உங்களை மாதிரி ஆளுங்களுக்காக தானே கட்டி தொங்க விட்டுருக்கிறேன். உட்காருங்க. கொஞ்சம் ஆட்டி விடுங்க இத. ஏன் சார் இவ்வளவு தமாஷா நீங்க பேசுறீங்களே, நீங்களே ஏன் ஒரு காமெடி கதையை எழுதக்கூடாது? எங்க சார் எழுத விடுறாங்க, கைய கட்டி போட்டுறாங்களே. எனக்கும் அப்படித்தான் சார். கற்பனை குதிரையை ஓட விடாம என் சம்சாரம் கட்டி போட்டுறா. என்னது
இப்போ ஹீரோ தலையில எலுமிச்சம்பழத்தை தேய்ச்சிக்கிட்டு குற்றாலத்துல நல்லா குளிக்கணும் போல இருக்கு சார். வெரி குட் ஓபனிங், வெரி குட் லொகேஷன். அந்த லொகேஷனுக்கு ஹீரோயின் வர்றா. அந்த இடத்துல ஒரு டான்ஸ் வழுக்குமே. எப்படி? நல்ல வேலை ரேப்பிங் சீனை சொல்லல. ஏன் சொல்லுங்களேன். அத நான் ஆபீஸ்ல வச்சு சொல்றேன். உட்காருங்க. இந்தாங்க போன்விட்டா குடிங்க. ஐ ஆஹா, என்ன அடக்கம், என்ன அடக்கம். சாப்பிடுங்க. நீங்க இப்ப சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிடுறேன். ஹீரோயினி கேடிய பிடிக்கிறதுல பெரிய கில்லாடி. அதுல என்னடா சந்தேகம்? உன் அசோக் ரொம்ப வசந்தவரோ, காளிய பிடிச்சாரோ அவ்வளவுதான். பத்திரமா பாரா போட்டு லாக்கப்ல அடிச்சது யாரு? இந்த சூடாமணி. வேற யாராவது இருந்தா காளி தண்ணி காட்டியிருப்பான். சூடாயிட்டு சாயா குடிக்கணும். சாயாவானா பாயாவானா? இந்த கார் எப்ப வந்தது? 1952 வெளியே வந்தது. இந்த ஷெட்டுக்கு எப்ப வந்தது? ரிப்பேர் ஆன உடனே வந்தது. லத்தி பேசும் என்ன வந்தது? இப்ப கேக்குறது நான் கரெக்டா பதில் சொல்றேன். 4 வீலோட வந்தது. திமிரா பேசுற. என்ன வந்தது? என்ன வந்தது? குட்டி வந்ததோ சாரே? சும்மா எப்படி குட்டியாது சட்டியாது? ஏதோ புதுசா இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு. பண்ணட்டுமே, என்ன கேக்குறீங்க கேளுங்க. இதுல புட்டி வந்ததா? நான் வேண்டியவன் வேண்டாதவன் பார்க்க மாட்டேன். சட்டம்னா சட்டம்னா, அரஸ்ட்னா அரஸ்ட் தான். கடத்தல் பிராந்தி வந்ததா? கொத்து திராட்சை மார்க். ஐயோடா, சத்தியம் பறையும் புட்டி வந்ததோ பறையும். என்னடி நீ அவர் பேச்ச நம்பிக்கிட்டாரு? ஆமா வந்தது. இப்ப என்ன? എന്റെ കർത്താവേ, ഇയാൾ കാർ റിപ്പയർ ചെയ്യുന്നത് ഞാൻ നനച്ചു. ഇയാൾ ബാട്ടിൽ കടത്തുന്നതോ? You are correct. யாரா கார்ல நட போலீஸ் ஸ்டேஷனுக்கு. வாங்க மிஸ்டர் அசோக். மிஸ்டர் சூடாமணி, கார்ல ஏறிட்டா எப்படி நடக்க முடியும்? ஓஹோ, அங்க ஒரு பாயிண்ட் மிஸ் ஆகுதோ. மிஸ்டர் அசோக், சொக்க உங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்கலாம். ஆனா சட்டம்னா சட்டம் தான். டியூட்டில நான் ரொம்ப பொல்லாதவன். சூடாமணின்னா டிபார்ட்மெண்டே அல்லது. மிஸ்டர் அசோக், சேம் கார், சேம் கலர். முதல்ல அந்த டர்னிங்ல தடுமாறிட்டு போச்சு. ஹெவி த்ராட்டல் கொடுத்தேன். எதுல? மோட்டார் பைக்ல. ஓஹோ, சேஸ் சேஸ் சேஸ். புடிச்சிட்ட பாத்தீங்களா? சூடாமணி, இந்த காரு யாரோட தெரியுமா? கமிஷனரோட காரு. ஐயோ பாவம், அவருக்குடா. கலரை வச்சு மட்டும் ஒரு காரை பிடிச்சா போதுமா? நம்பரும் தேவையில்லை. ஓஹோ, அங்க ஒரு பாயிண்ட் மிஸ் ஆகுதோ. நம்பரை பார்க்கணும் இல்ல சார்? பறிச்சு போடு. ஏலச பறிச்சு போட்டுனா அவ்வளவுதான். என்ன பண்ற நீ? மரம் ஏறுங்க. ஆமா, அந்த ஆளோட சுத்திக்கிட்டு இருந்தவன் தானே நீ? அட, அந்த ஆளு வேலை வெட்டில இருக்கான். நீங்க மனசு வச்சீங்கன்னா நான் மரம் ஏறி பொழைச்சுக்கணுங்க. ஆமா, உனக்கு மலையேறி பழக்கம் இருக்கா? ஓ, எவ்வளவு மரம் ஏறி இருக்கிறேன். அந்த ஆளோட சேர்ந்து எவ்வளவு திருடி இருக்கிறேன். நம்ம மனசுல மாட்டுங்க. நான் பிறந்து யோகியனுங்க. எனக்கு ஆளுக பத்தாக்குறையா தான் இருக்குது. கூலி விவரத்தையெல்லாம் ஒழுங்கா பேசி முடிச்சுக்குவான். ஒரு மரத்துக்கு 1 ரூபா கூலி. 1 ரூபாயா? அட தூ. அடிக்கிறீங்க? ஏன் அடிக்கிறீங்க? 1 ரூபா கூலிய காரு துப்புறாங்க. நீங்க தான் கூட்டி கொடுத்த. ஏண்டா என் மூஞ்சியை பார்த்தா கூட்டி கொடுக்குற மாதிரியே இருக்கு. ஏனுங்க அடிக்கிறீங்க? 1 ரூபாய கேவலமா பேசிட்டானே இந்த பேய். ஐயா, இங்க நோட்டு பிரச்சனையா? இவன் நோட்டை கேவலமா பேசலன்னு இந்த நாட்டையே கேவலமா பேசிட்டு இருக்கிறான். அப்படி என்னதான் பேசுனேன்? அது வந்து நீ பேசாத, நான் சொல்றேன்டா. அட, 50 ரூபாய் நோட்டை தூக்கி எறிங்க, 100 ரூபாய் நோட்டை போட்டு மிதிங்க, 500 ரூபாய் நோட்டை காத்துல பறக்க விடுங்க. நான் ஏன்னு கேட்க மாட்டேன்.
நல்லா பாருங்க, எல்லா நோட்டுலையும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு தான் பிரிண்ட் பண்ணிருக்கேன். ஆனா ₹1 மட்டும்தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு பிரிண்ட் பண்ணிருக்கேன். ₹1 நோட்டை மதிக்காதவன் இந்த நாட்டையே மதிக்காதவன். எவன் ₹1 நோட்டை மதிக்கிறானோ அவன்தான் இந்தியன். ஆமா, இது எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? அண்ணா, நான் எங்கேயோ இருக்க வேண்டியவன், ஆனா இங்க இருக்கேன். ஏன்? நான் ஒரு இந்தியன். ஆமா ஆமா, இவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா சம்பளம் நிறைய கூட்டி கொடுக்கணுங்க. நன்றி. நாளையில இருந்து ₹1 கூட்டி தரணுங்க. ரம்பாய் மெயிலை பிடித்து கொடுப்பவருக்கு ₹1,00,000 இனாம். லட்சமா? ரம்பாய் மெயில் சாமியார் வேடத்தில் உலவுவதாக வதந்தி. அவனை பிடித்து கொடுப்பவருக்கு ₹1,00,000 அன்பளிப்பு. ஐயோ ஐயோ ஐயோ, ₹1,00,000 ஐயோ, ₹1,00,000 கிடைச்சதுன்னா மேரி குட்டிக்கு நகையா பூட்டி அழகு பார்த்தவனே. ஐயோ, அடே பம்பாய் மெயிலு, நீ எங்கடா அலையிற? அடே, இருக்கிற இடத்த சொல்லுடா. ஆளுக்கு பாதியா பங்கு போட்டுக்கலாம். 50,000 சாமியார் வேஷத்துல அலையிறானாமே. துபாய்க்கு போற கள்ள துணி எல்லாம் நீங்க தான் ஏற்பாடு பண்றதா கேள்விப்பட்டேன். நம்மள மறந்துடாதீங்க. எப்ப புறப்படுதுங்க கப்பலு? நானே துபாய்க்கு போறதா முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அப்படி போறதா சொல்லு, நானும் வரேன். ஆளப்பாரு ஆள. இவனாதான் பம்பாய் மெயில். வெளிநாட்டுக்கு ஓட பாக்குறான். இவனை விடக்கூடாது. ₹1,00,000 எனக்கு தான், எனக்கு தான். இவனை அப்படியே போட்டு அமைக்கிறான். என்ன சொல்லிட்டு போறான்? பம்பாய் மெயில் மாட்டிக்கிட்டான். யாராவது வாங்கலேன் வாங்கலேன். ஆடப்பா, அடங்காப்படாரி பொண்டாட்டி கட்டிக்கிட்டு அவ கொடுமை தாங்க முடியாம சாமியாரா போய் ஊர் ஊரா அலையிற. பம்பாய் மேலாவது பாண்டிய மேலாவது. அடே, நீ சொக்குல நித்யானந்தம் தானே? அதே எதுக்கு பாக்குற? அடையாளம் பார்த்தேன். நித்யானந்தம். சொக்கு சொக்கு. என்னடா இது, இப்படி தாடி மீசையெல்லாம் வளர்த்துக்கிட்டு சாமியார் கோலத்துல தெருவா அலைகிற? அதான் சொன்னனே நண்பா, மனைவி குடும்பம் தாங்காம. என்னடா பெரிய பொண்டாட்டி, அவளெல்லாம் வைக்கிற இடத்துல வைக்கணும். நான் ஒழுங்கா தானே வச்சிருந்தேன். தலையில தூக்கி வச்சு ஆடி இருப்ப, இப்ப அவனை போட்டு மிதிக்கிறா. அது இருக்கட்டும், உன் சம்சாரம் எப்படி? என்ன இப்படி கேட்ட? வள்ளுவருக்கு வாசி வாச்சிருக்கு, பிறகு எனக்கு வாசி இருக்குது. சும்மா சொல்லப்படாது. வாயை திறந்து ஒரு வார்த்தை பேச மாட்டான். ஊமையா? அவ்வளவு அடக்கம். புனிஞ்ச தலை நிமிர மாட்டான். அது ஏன் என்னங்கன்னு வந்து நிப்பா. காலை புடியும் குடிப்பா வாரு. அவ்வளவு இதமா இருக்கும். அட நீ ஒண்ணு 4 பேரை கூட்டிட்டு போய் சாப்பாடு போடும்ப, இலையில போட்டாச்சும்பா. கொண்டாட்டினா அப்படி வச்சிருக்கணும். நீ கொடுத்து வச்சவன் நண்பா. நல்ல சாப்பாடு சாப்பிட்டு 4 மாசம் ஆச்சு. இன்னைக்கு உன் வீட்டுல உன் பொண்டாட்டி கையால தான் சாப்பிடணும். பொண்டாட்டி கையாலையா? என்னமோ தங்கமான குணம். அப்படி இப்படி தங்கமான குணமாச்சே. ஒரு நாளைக்கு என்ன, ஒரு வாரமே உட்கார்ந்து சாப்பிடு. சரி, இந்தா இந்த ₹1 சோப்பை வாங்கி உடம்புக்கு துணிக்கெல்லாம் போட்டு குளிச்சுட்டு வா. நான் போய் ஏற்பாடு பண்றேன். போன மாசமே குளிச்சுட்டேன். என் வீட்டுல சாப்பிடணும்னா தினம் குளிக்கணும். பக்கத்துலயே உட்கார முடியல. அச்சிப்பா. அட்ரஸ் மேட்டு தெரு 3 நம்பர் வீடு. மேட்டு தெரு 3 நம்பர். மேட்டு தெரு 3 நம்பர். விலாசத்தை பாடம் பண்ணிட்டு போறத பார்த்தா வந்துருவான் போல இருக்குது. நானே டிக்கெட்டு. மாதவா, என்னோட நிலைமை பாத்தியாடா? கருவேப்பிலையில இருந்து தொடப்பக்கட்ட வரைக்கும் சுமக்க வேண்டியிருக்குடா. இது பரவாயில்லடா. பெரிய பெரிய தலைவர்கள்லாம் கக்கூஸ் எல்லாம் கழுவி இருக்காங்க. அதனால நீ இதெல்லாம் கத்துக்கிட்டது தப்பில்லைன்னு அந்த கதாசிரியர் சொல்றான்டா. வந்த கோவத்து கத்தி கத்தி உருவி கையை அறுத்துக்காதரா. எவனாவது ஏதாவது பேசிட்டு போறான். எக்கு தப்பா பேசி ஏதாவது மொழிப்பிடிச்சல மாட்டிக்காத. மகான் மகான் இல்லடா, பெஹன். பெஹன் பெஹன் பெஹன். பயங்கர சொதுப்பல்ல எங்கேயாவது மாட்டிக்கிட்டு தர்மடி வாங்க போறேன். இந்த இந்தியில் தாண்டா காலனியே கலக்கணும். இது போதுண்டா மச்சான். சம்சாகம் அண்ணா, சீக்கிரம் போங்க. அது மணிக்கு தான் போயிருப்பாங்க. பிடிச்சிடலாம். எங்களுக்கு தெரியும். இவன் தான் இந்த காலனிக்கு மொத்த கான்ட்ராக்ட். பொண்ணுங்களை டாவடிக்கிறதுக்கு. டக்கு டக்கு. முதல்ல காலனியில நல்ல பெரியடு, அப்புறம் நாட்டை திருத்தத்தை பத்தி யோசிக்கலாம். ஏய், நிர்மலான்னு ஒரு டீச்சர் இருக்காங்க தெரியுமா? அவங்க கிட்ட டைம் கிடைக்கும் போதெல்லாம் பேசி செட்டப் பண்ணிக்கோ. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கோது ஒரு நாளைக்கு யூஸ் ஆகும். நான் ஒண்ணு அந்த மாதிரி ஆள் இல்லப்பா. நான் மட்டும் அந்த மாதிரி ஆளா? சிவராமா, ராம்சிங்ஜி, அந்த டீச்சர் இருக்காங்களே, அவங்க ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற மெக்கானிக்க லவ் பண்ணிட்டு 2 பேரும் வீட்டையும் பகைச்சுக்கிட்டு ரிஜிஸ்டர் மேரேஜும் பண்ணிக்கிட்டு இங்க வந்து குடி இருக்குதுங்க. அது எந்த வகையில் எனக்கு யூஸ் ஆகும்? தாய் வீட்டுக்கு ஈக்குவலா தானும் பணக்காரன் ஆகணும்னு சொல்லிட்டு தான் புருஷனை துபாய்க்கு அனுப்பிச்சிருக்கா. சரி, அதனால அந்த டீச்சருக்கு சோப் போடுன்னு சொல்றேன். உன் லட்சியம் என்னடா? வெளிநாடு போய் வேலை செய்யறது என்னடா? அது அந்த டீச்சர் மூலமா நிறைவேறினாலும் நிறைவேறும். பெஸ்ட் ஆஃப் லக். போய் வேலையை பாரு. ஏய் மாதவா,
என்னடா பின்னிக்கிட்டு இருக்க நீ? எப்படிடா உனக்கு இந்த ஐடியா எல்லாம் வருது? என்னமோ போடா. டேய் டேய் மாறுவா டேய். டேய் கொஞ்சம் நேரம் டேய். நான் இந்த வெளிநாடு போற ஐடியா எல்லாம் விட்டேன். தயவு செய்து என்ன விட்டுரு. டேய் இந்த Dress எல்லாம் உனக்கு பெர்மனன்ட் கிடையாது. மாட்டிக்கிட்ட அவ்வளவுதான். பேசாம நான் சொல்றபடி செய்டா. கருணை கடல்லே சாமிடுதடா சாமிடுதடா சாமிடுதடா. ஏய் மாப்பிள்ளைட்ட முத்திரையை காட்டினியா? காட்டினாயா? குடல் தான் வெளியில வரல. ஏயா 3 வேளை என் வீட்டுல மூக்கு பிடிக்க சாப்பிட்டு இதுல ஆட்டம். என்ன மாப்பிள்ளை இப்படி கோவிச்சுக்கிற? நான் யாரு? உன் மாமனாரு. நீனா உன் மச்சினி. நாங்க ஆடப்படாதா பாடப்படாதா அனுபவிக்கப்படாதா அந்த உரிமை உங்களுக்கு இல்லையா? இங்க பாரு, மாமனார் கீமனார்னு பணநார உரிக்க மாதிரி உரிச்சு விடுவேன். எப்பா மச்சான் சாப்பிடுற இருக்கு, அதான் கோவப்படுறாரு. ஓஹோ இப்பதான் எனக்கு புரியுது. அம்மா ரெடி போக்கில வாங்கி அம்மாடி ரெடி. உன் வீட்டுக்காரருக்கு பசிக்குதான், சீக்கிரம் சோழக்கு போடுமா. தொங்காங்கண்ணி கீரையை சேர்த்துக்க, ரொம்ப இருப்பான். உட்காருங்க மாப்பிள்ள. என் மகன் சீக்கிரமே சமையல் பண்ணிடுவா. நாமெல்லாம் சேர்ந்தே சாப்பிடுவோம். ஆமா இது எத்தனாவது வேலை? 5வது வேலையா 6வது வேலையா? எனக்கு என்ன வேலைடா? சக்கரத்து குரங்க என் வீட்டுக்குள்ள வந்து ஏன் அடுப்படிக்குள்ள ஏன் சட்டிப்பால வச்சு எவ்வளவு கணக்கே சோறாக்குறியா? உன்னை நான் சும்மா விட மாட்டேன், விடவே மாட்டேன். இந்த குரங்கு சமைச்சு நான் சாப்பிடணுமா? என்னென்ன வானரம் என்னென்ன பண்ண போகுதோ? என்னன்னு குரங்கு கண்ணீர் விடுது? அது வேற ஒண்ணும் இல்லப்பா, துணி கிழிஞ்சு போச்சு இல்ல. எங்க புருஷன் திட்டுவானோன்னு வேதனையில கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கு பத்தினி குரங்கு. இப்பதான் எனக்கு என் பொண்டாட்டி மேலேயே கோவம் வருது. நீ சொல்லிட்ட, நான் சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி வா போகலாம். அம்மாடி உன் புருஷன் பச்சை தண்ணி கூட குடிக்காம படுத்திருக்கிறான். இந்த பாலையாவது குடுமா. தங்கச்சி மச்சான் தூணா எழுப்பாதமா, பாலை பக்கத்துல வச்சுட்டு நீ அப்படியே படுத்துணுமா? வாய்க்க கைலாசம் உன் தங்கச்சி பால் எடுத்துக்கிட்டு போற பாருடா. இத பாக்குறதுக்கு உங்க அம்மா இல்லையா? பாழா போன சக்கரத்தை குரங்கு குரங்கு என்ன வெளியில தள்ளிவிட்டு அது உள்ளார போய் படுத்துக்கிட்டு நாசமா போக கட்டையில போக. எல்லாம் அந்த வாழைப்பழத்தால வந்தது. இந்த குழந்தை என்ன பாடாப்படுது. ஊருக்குள்ள 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க? அப்படியா? எப்படியோ எனக்கு ஒரு பேரோ பேத்தியோ பிறந்தா போதும். என்னடா ஆடி எல்லாம் ரெடியா? இலை போட்டு காய வச்சுட்டேன். காய வச்சிட்டியா? இலைக்கு மேல காய்கறி வச்சுட்டேனுங்க. விளையாட்டு பையன். என்னங்க 3 இலை தான் போட்டு எனக்கு இல்லையா? தம்பி வர்றது தெரியாது. சரி விடுங்க, இதுல சாப்பிடுறேன். ஐயா அசிங்கம். இலைக்கா பஞ்சம் இருக்கு. ஐயாவுக்கு நம்ம வீட்டுல என்ன சாப்பாடு விவரமா சொல்லுடி. வாழைக்காய் பொரியல், வாழைத்தண்டு கூட்டு, வாழைக்காய் சாம்பார். வாழை இலை வாழைப்பழம் அங்க. ஆக ஒரு மரத்தை காலி பண்ணிட்டீங்க. அது மாத்திரம் இல்ல, கடல் வாழைக்காய் மீனும் சமைச்சிருக்கு. சாருக்கு மீன்னா ரொம்ப பிடிக்குமா? ஆஹா, இந்த மீன் வயிற்றுல தங்கத்தை வச்சு கடத்துறாங்கன்னு பத்திரிகையில படிச்சேன். அன்னையில இருந்து மீன் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். அப்ப உங்களுக்கு ஏதாவது மீன் வயிற்றுல கிடைக்குதா? மீன் வயிற்றுலயா? குடல் தான் கிடைச்சது. நீங்க எல்லாம் ஒரு நாளைக்கு எங்க வீட்டுக்கு சாப்பிட வரணும். கண்டிப்பா வர்றா. ஐயாவுக்கு என்ன பிடிக்கும்? கத்திரிக்காய் கொடுங்க. கத்திரிக்காய் கூட்டு, கத்திரிக்காய் பொரியல், கத்திரிக்காய் வறுவல், கத்திரிக்காய் சாம்பார், கத்திரிக்காய் ரசம், கத்திரிக்காய் மோரு.
கத்திரிக்காயில மோரா புளிஞ்சிட வேண்டியதானே? புடிச்சா புளிஞ்சிருவீங்க. நீங்க இந்த பழத்தை சாப்பிட்டு எத்தனை போடுங்க. பழக்கம் இல்லைங்க. ஆஹா. என்ன சார் உட்காந்துட்டீங்க? நம்ம சாமியாரை போய் பார்க்க போவானாமா? சாமியாரா? எந்த சாமியாரு? இல்ல சார், உங்களுக்கு தெரியாதா? ஊரே அல்லோல கல்லோல பட்டிருக்கு. இந்தாங்க நோட்டீஸ். பெரிய சாமியாருங்க. காதல் கை கூடலையா அவர்கிட்ட சொன்னா சேர்த்து விட்டுருவாரு. மாட்டுக்கு பால் வத்தி போச்சா அவர்கிட்ட சொன்னா தாயத்து கட்டுவாரு, பால் வந்துரும். குழாயில தண்ணி வரலையா அவர்கிட்ட சொன்னா தண்ணி விட்டுருவாரு. குழாயில தண்ணி வரலன்னா அவர் விடுவாரா? பெரிய சாமியாராச்சே. கார்பரேஷன்ல இருந்தவரா? ஆனா அவர் எங்க வேலை பார்த்தார? அதை விட முக்கியம், எங்கேயாவது புதையல் இருக்குதா அவர்கிட்ட சொன்னா எடுத்து கொடுத்துருவாரு. புதையல் எடுத்து கொடுப்பாரு. பேர் என்னங்க? லட்சுமி ரங்க.